ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date not bites. அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. Take it, line date not bites. Oh no, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, line date not bites. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் எனர்ஜி பார். Take it, line date not bites. பஞ்சாபில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் அமிர்தசரஸ், ஜலந்தர், பதிண்டா, பாட்டியாலா, லூதியானா, குர்தாஸ்பூர் உட்பட மாநிலம் முழுதும் வெள்ளத்தில் மிதக்கிறது. முக்கிய நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பியதால் கரையோர பகுதிகளில் வசித்த மக்கள் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். குடியிருப்புகளில் வெள்ளம் புகுந்ததால் ஆயிரக்கணக்கானோர் அரசு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பெரும்பாலான சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் சாலை போக்குவரத்து முடங்கியுள்ளது. கனமழை வெள்ளத்திற்கு இதுவரை 51 பேர் பலியாகியுள்ளனர். லட்சக்கணக்கான ஹெக்டேர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த விளைபொருட்கள் வெள்ளத்தில் மூழ்கி நாசமானதால் காய்கறி, பழங்கள், தானியங்கள் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுகின்றனர். போலீஸ், ராணுவம், துணை ராணுவம், என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப் தொண்டு அமைப்புகள் என பலர் மீட்பு நிவாரணப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் எந்த பகுதி பாதிக்கப்பட்ட போதும் அந்த மக்களுடன் பஞ்சாப் துணை நின்றது. தற்போது பஞ்சாப் மக்கள் வரலாறு காணாத துயரத்தை சந்திக்கின்றனர். நாடே எங்களுடன் துணை நிற்கும் என நம்புவதாக முதல்வர் பகவந்த் மான் சிங் கூறினார். மழைநீர் தேக்கத்தால் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு வேகமாக பரவி வருகிறது. பஞ்சாப் விரைந்த டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் குழுவினர் மக்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து பஞ்சாபுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ட்ரோன்கள் பயன்படுத்தி அங்குள்ள மக்களுக்கு உணவு, மருந்து பொருட்களை அனுப்பும் பணியில் ராணுவம் ஈடுபட்டுள்ளது. உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் முதல்வர் பகவந்த் மான் சிங் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஹிமாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பிரதமர் மோடி அங்கிருந்து பஞ்சாப் விரைந்தார். ஹெலிகாப்டரில் பயணித்தபடி குர்தாஸ்பூர் மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். குர்தாஸ்பூர் முகாம்களில் தங்கியுள்ள மக்களை சந்தித்து அவர்களிடம் நிலைமையை கேட்டறிந்தார். தொடர்ந்து என்டிஆர்எஃப் மற்றும் எஸ்டிஆர்எஃப் வீரர்களை சந்தித்தும் அவர்களின் மீட்பு நடவடிக்கைகளை பாராட்டினார். அவர்களின் அனுபவங்களை கேட்டறிந்தார். விவசாயிகள் வெள்ளத்தில் நாசமான பயிர்களை மோடியிடம் காட்டி விளைபொருட்களின் சேதம் குறித்து விளக்கினர். தொடர்ந்து அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு பஞ்சாப் வெள்ள பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து பஞ்சாபில் மீட்பு, நிவாரணம், புனரமைப்பு பணிகளுக்காக 1600 கோடி ரூபாய் நிவாரண நிதி அளிக்க பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். மழை, வெள்ளம், நிலச்சரிவில் இறந்தவர்கள் குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் மோடி, இறந்தவர்களின் குடும்பத்தாருக்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும். தாய், தந்தையை இழந்து வாடும் குழந்தைகளின் நலன் காக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.